ஆட மூதேவி இண்டிகேட்டரில் ஒன்று அவன் பாட்டுக்கு வரான் பாரு. இங்கேருந்து எங்கேருந்தோ பார்த்தா அந்த உச்சி பிள்ளையார் கோயில் தெரியும் வந்துருச்சு. பிளேட்டை கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்துருக்கலாம். நிப்பாட்ட கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, போர்டும் போட்டிருக்குது. தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்களேன். Hey, what's up people? This is Raja on the wheels. Welcome back to my channel with yet another video and I hope you guys are doing absolutely fine. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 2:57 3 AM in the morning. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 3rd of March 2026. ஸோ எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா தனுஷ்கோடி அண்ட் ஆல்சோ இன்னொரு பிளேஸு தனுஷ்கோடி அண்ட் கன்னியாகுமரி. ஸோ இந்த ரெண்டு பிளேஸ் வந்து என்னோடய ஒரு ட்ரீம் பிளேஸ்னே சொல்லலாம். போகணுன்னு சொல்லிட்டு போன வருஷத்துலேருந்து பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா போகவே முடியல. அப்புறம் சரி ஃபைனலாக ஒரு வருஷமாக பிளான் பண்ணி இன்றைக்கி கிளம்பியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போரூர் டோல் தாண்டி போயிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப இருட்டு, ஐ மீன் நைட் டைம். ஸோ பெருசாக காட்டுறக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாப், அதாவது செங்கல்பட்டு டோலுக்கு முன்னாடி எப்பவும் நாங்கள் ஒரு பிளேஸில் நிப்பாட்டுவோம். நான் குரூப் ரைடு போனேன்னா ஸோ சென்டிமெண்டலாக அந்த பிளேஸில் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு சின்ன காஃபி பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. இன்னொன்று இவ்வளோ ஏர்லி மார்னிங் கிளம்புனதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆல்மோஸ்ட் லைக் 550 கிலோமீட்டர்ஸ் வருது ராமேஸ்வரம். அண்ட் மார்னிங்கில் வெயில் பட்டே கிளப்பும். ஸோ கண்டிப்பாக நிறையா பிரேக்ஸ் தேவைப்படும். அண்ட் நைட் டைமில் மோஸ்ட்லி கொஞ்சம் அந்த சில் என்வாயன்மெண்ட் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால சரி நம்ம நைட்டு ஏர்லியாகவே கிளம்பிடலாங்கிறதுக்காக ரொம்பவே ஏர்லி. ஆக்சுவலி 2:30க்கே வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு இப்போது பைபாஸ் எடுத்துகிட்டு தான் நான் vlog-ஏ ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் நான் ஆஸ் யூஷுவல் வெரி ஹாப்பி அண்ட் பயங்கரமாக எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ லெட்ஸ் see இந்த ரைடில் புதுசாக வாட் எல்ஸ் ஐ கேன் எக்ஸ்ப்ளோர். ஸோ பிளான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சிம்பிள் பிளான் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகிறோம், த யூஷுவல் ரெகுலர் ராமேஸ்வரம் கோயில் அண்ட் தென் தனுஷ்கோடி. அண்ட் அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 3-4 லொக்கேஷன்ஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ லெட்ஸ் see how it goes. ஆட மூதேவி இண்டிகேட்டரில் ஒன்று அவன் பாட்டுக்கு வரான் பாரு. ஸோ இங்கே தான் சென்டிமெண்ட்டாக ஃபஸ்ட்டு காஃபி பிரேக் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஸோ திஸ் டைம் ஆல்சோ I'll start it from here. ஸோ அவ்வளோதான் கைஸ். இனிமேல் பார்த்தீங்கன்னா I don't think I'll be stopping anytime soon. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ உடனே கவர் பண்ணிட்டு டெஸ்டினேஷன் ரீச் ஆக பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் மை பைக் கைஸ், ஃபுல்லி லோடட், டாப் பாக்ஸ் அண்ட் டேங்க் பேக். அவ்வளோதான். இதில் என்னோடய எலக்ட்ரானிக்ஸ் எசென்ஷியல்ஸ், இதில் லேப்டாப் அண்டு ஒரு வாரத்துக்கான ட்ரெஸ்ஸு, ரெயின் லேயர்ஸ் எல்லாமே. ஸோ திஸ் இஸ் ஹவ் த பைக் லுக்ஸ்.
from behind. And yes, நல்லா இருக்கு பார்க்கவே பைக்கு. நாட் அ பிரேக், ஜஸ்ட் ஒரு மெயில் ஒன்று செக் பண்ணுறக்கா நிப்பாட்டினேன், அவ்வளோதான், கிளம்பியாச்சு. குட் மார்னிங் பீப்புள். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 6:20. அண்டு நீங்கள்லாம் தூங்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரத்தை தாண்டியாச்சு. சரியான குளிர், பயங்கரமாக பட்டையை கிளப்பிச்சு. எந்த அளவுக்கு குளிர்ச்சோ இனி வெயில் அந்த அளவுக்கு வாட்டி வதைக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோல் வரும். ஸோ தொழுதூர் டோல்கேட் கிட்ட வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூருக்கு முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், பெரம்பலூருக்கு முன்னாடி இந்த டோல்கேட் வரும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பெட்ரோலு இன்னும் 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஒரு பாயிண்ட் முடிஞ்சதுன்னா பெட்ரோல் அடிக்கணும் வண்டிக்கு. ஸோ தொழுதூர் டோல்கேட் வந்தாச்சு. இனி ஏதாச்சும் ஒரு டீசெண்டான கடையாக பார்த்து ஹால்ட்டு போட வேண்டியதுதான். ஜூஸ் அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. மோஸ்ட்லி டிஃபன், காஃபி அந்த மாதிரி கடை தான் இங்கே இருக்கும். ஸோ இப்போதைக்கு 7:30 ஆகுது. டிஃபன் சாப்பிட்ற ஐடியா இல்லை. ஸோ ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்புற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா காஃபி வந்துருச்சு. அண்ட் நம்ம பைக் அங்கே நிற்கிது. ஸோ இந்த காஃபியை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். ரொம்ப நாய்ஸாக இருக்குது. ஸோ பேசுகிறது எந்த அளவுக்கு கிளியராக வருதுன்னு தெரில. நம்ம காஃபி குடிச்சிட்டு கிளம்பிடலாம். நெக்ஸ்ட்டு மோட்டோ விலாகில் மீட் பண்ணுறேன். காஃபி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேப் வந்து திருச்சி ஏர்போர்ட் வரைக்கும் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம போக வேண்டிய ரூட்டை அப்படியே ஏர்போர்ட் வழியாக தான் போகணும். ஸோ அங்கே போயிட்டு ஃபர்தராக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு மேப் போட்டிருக்கேன். ஸோ ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 hour 20 minutes 81 kilometer காட்டுது. ஸோ இதுக்கப்புறம் தான் எனக்கு ரூட்டு தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மேப்பை பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா ஒரு எக்ஸிட்டை மிஸ் பண்ணாலும் அவ்வளோதான், சுத்தலில் விட்டுரும். அண்ட் இதுதான் கொள்ளிடம் ஆறு. இங்கேருந்து எங்கேருந்தோ பார்த்தா அந்த உச்சி பிள்ளையார் கோயில் தெரியும்னு சொல்லுவாங்க. நானும் பார்த்துருக்கேன் நிறையா பேர் காட்டி. அது எந்த இடம் தான் தெரியல. இல்லை தாண்டி வந்துட்டேன்னா இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. அதைத்தான் ரொம்ப நேரமாக எட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். கல்லணை காவேரி, இதுதாங்க. ஐயோ, கேமராவில் தெரியாதே, அந்த இது மறைச்சிச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தா உச்சி பிள்ளையார் கோயில் தெரியும். ஓகே. ஸோ இந்த காவேரி ஆறு பிரிட்ஜ் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி தெரியல கேமராவில் தெரியுதான்ட்டு. பட் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உச்சி பிள்ளையார் கோயில். நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் காட்டுது ஏர்போர்ட்டுக்கு. ராமேஸ்வரம் இங்கேருந்து 264 kilometers காட்டுது. ஓகே, ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏதாவது ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆர் லேண்டிங் ஆகுதா? வெல்கம் டு திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ ஏர்போர்ட் வந்தாச்சு. நம்ம ஆக்சுவலி உள்ளே போக தேவையில்ல. நம்ம ஸ்ட்ரைட்டாக புதுக்கோட்டை போகணும். புதுக்கோட்டை வழியாக ராமேஸ்வரம். ஸோ இதுதான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிற ரெஸ்டாரண்ட்.
அம்மிக்கல் ரெஸ்டாரண்ட், அம்மிக்கல் ஸ்கொயர். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பிளேஸ். ஆக்சுவலி என்னென்னா டிஜே ஆஃப் ஆயிடுச்சு பேட்ரி இல்லாமல், அதனால் கேமராவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் தி ஆம்பியன்ஸ். இது வந்து இந்த செக்ஷன் வந்து ஜஸ்ட்டு லைக் டீ காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு, அதே மாதிரி ஃபுட்டு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சாப்பிட்றவங்களுக்கு இந்த செக்ஷன் தனியாக. ஸோ சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பொடி தோசையும் வடையும் சொல்லியிருந்தேன், வந்துருச்சு. பிளேட்டை கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்துருக்கலாம், தம்மா துண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்வாயன்மெண்ட், நல்லாயிருக்கு ஆம்பியன்ஸு. ஸோ சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு மேப் போட்டாச்சு. 4 hours காட்டுது, விச் இஸ் அரவுண்ட் 2:49 PM போய் சேருவேன்னு சொல்லுது. அண்ட் டோட்டலி 221 kilometers. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைம் தான். பட்டு ஒரு 4-5 அதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டா ஓகே தான், அதுக்கு மேலே ஆகக்கூடாது. அதுதான் என்னோடய பிளானு. நான் எப்போ அரவிந்த் பிக்கப் பண்ண ஏர்போர்ட் வந்தாலும் இந்த வழியாக தான் போவோம். ஆனால் எனக்கு வழி பெருசாக தெரியாது, ஏன்னா அப்போ நான் ட்ரைவ் பண்ண மாட்டேன், அவங்க டிரைவர் இருப்பாங்க. ஸோ அவர் ட்ரைவ் பண்ணுவார், நாங்கள் 2 பேரும் பின்னாடி பேசிட்டு வருவோம், இல்லை நான் அதை தூங்கிட்டு வருவோம், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு வருவோம். ஸோ அரவிந்த் ஊர் பட்டுக்கோட்டை. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் லெஃப்டில் கேப் போயிடுவோம் டுவர்ட்ஸ் தஞ்சாவூர். ஸோ சென்னை டு திருச்சி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 333 kilometers கிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ இனி மோஸ்ட் ப்ராப்ளி அடுத்த ஒரு 100 kilometers அடுத்த பிரேக். என்ன காலேஜ் இது? பாரதிதாசன் யூனிவர்சிட்டியா? ஓ ஓகே ஓகே, இது ஒரு பெரிய ஃபேமஸான யூனிவர்சிட்டி. இன்ஜினியரிங்க்கு எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி ஆர்ட்ஸுக்கு பாரதிதாசன், பாரதியார், அப்புறம் இன்னொன்று இருக்குது, எனக்கு தெரில பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கா இல்லைன்னு தெரில. பாரதிதாசன் தெரியும், இன்னொரு யூனிவர்சிட்டி இருக்குது. எனிவேஸ் காலேஜ் டேஸ்லாம் முடிஞ்சு, அதனால் அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஏண்டா ஆப்போசிட்டில் வரவங்களாம் போகிறதா இல்லையா? மொத்த ரோட்டுக்குமே அவனே ஏறி வரான், பைத்தியக்காரனாயி. நம்ம ஊரில் மட்டும்தான் வண்டி ஓட்ட தெரியாதவனுக்குலாம் லைசன்ஸு. ஸோ வெல்கம் டு அ பியூட்டிஃபுல் சிட்டி புதுக்கோட்டையை கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு அடுத்தது காரைக்குடி, விச் இஸ் ஒரு 42 kilometers. புதுக்கோட்டையில் என்ன ஃபேமஸ்ஸு? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர்னா கோயில், மதுரைனா மல்லி மீனாட்சியம்மன் கோயில், திருச்சினா உச்சி பிள்ளையார் கோயில். அந்த மாதிரி புதுக்கோட்டைக்கு என்ன ஃபேமஸ் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட தான் கேட்கணும். ஆக்சுவலி மேப்லேயே பார்த்தீங்கன்னா 2 ரூட்டு காட்டுச்சு. ஒன்று மதுரை போய் போகிற மாதிரி காட்டுச்சு, இன்னொன்று வந்து புதுக்கோட்டை இந்த ரூட்டு காரைக்குடி ரூட்டு காட்டுச்சு. நான் சரி எப்படி இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் வரையில் மதுரை வழியாக தான் வருவோம், ஏன்னா அதான் கன்னியாகுமரி அப்படிங்கையில் அங்கேருந்து கிட்ட பார்த்தீங்கன்னா மதுரை ரூட்டு தான், கன்னியாகுமரி நாகர்கோயிலேருந்து வர்றதுக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம அந்த ரூட்டில் தான் வருவோம். ஸோ போகையில் நம்ம சம்திங் டிஃப்ரெண்ட்டான ரூட்டுக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்ட்டு இந்த ரூட் எடுத்தேன். காரைக்குடி இன்னும் 32 kilometers. ஸோ ஐ கெஸ் புதுக்கோட்டை டவுனுக்கு போனால் இதான் லாஸ்ட்டு எக்ஸிட்டுன்னு நினைக்கிறேன். இது எடுத்தோம்னா புதுக்கோட்டைக்கு போகலாம், இல்லைன்னா அவ்வளோதான். மதுரை 98, ராமேஸ்வரம் 174 kilometers.
ஸோ செட்டிநாடு சிமெண்ட், செட்டிநாடு சமையலுக்கு ஃபேமஸான காரைக்குடியை கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இங்கேயும் டைடல் பார்க் வந்துருச்சு. பரவாயில்ல, நல்லா டெவலப் ஆகிடுச்சேட்டுக்கு. எனக்கு நீண்ட நாள் ஆசை என்னன்னா, காரைக்குடி செட்டிநாடு காரக்குழம்பு சாப்பாடு சாப்பிட்ணுன்ட்டு, சைவம். பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா இங்கே நின்று சாப்பிட்ற அளவுக்கு, ஏன்னா இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், அதனால் இன்னும் கொஞ்சம் லேட்டாக லஞ்ச் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒருக்கா வந்திருக்கேன் ஃப்ரெண்டு கூட, ஆனால் அப்போயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராப்பர் ஆத்தென்டிக் செட்டிநாடு சமையல் கிடைக்கல. ஸோ அது சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. பார்த்திங்கன்னா இன்னும் 145 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ராமேஸ்வரத்துக்கு. காரைக்குடியிலேருந்து உள்ளே லெஃப்ட்டு போனோம்னா 5 கிலோமீட்டர் தான். அதே ரைட்டு போனோம்னா மதுரை 82 கிலோமீட்டர்ஸ். மதுரையை வரும்போது சந்திச்சுக்கலாம். ராமேஸ்வரம் போனால் தேவிப்பட்டினத்தில் ஒரு கோயில் ஃபேமஸ். லைக் அந்த நவகிரக சாமி வந்து கடலுக்குள்ளேயே இல்லை கடல் தண்ணியாக என்னன்னு தெரில, பட் தண்ணிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது. பட் அங்கே போகிறதுக்கு எனக்கு டைம் இருக்கா என்னன்னு தெரியல, பார்ப்போம். எல்லாமே இந்த ட்ரிப்பில் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ஏதோ 1-2 மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த வாட்டி வர்றதுக்கு ஒரு சாக்கு வேணும்ல. ஸோ 1-2 கண்டிப்பாக விட்டு வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அப்படியே இந்த வெயிலுக்கு ரோடில் இந்த மிராஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே அப்படியே அடிக்குது கிளாரு. ஓகே, நேராக போனால் ராமநாதபுரம் வந்துடும். நம்ம வந்து இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும் டுவர்ட்ஸ் ராமேஸ்வரம். ஸோ இப்படியே போனால் திருச்செந்தூர், தனுஷ்கோடி. எஸ், அதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன். மண்டபம் இன்னும் 34 கிலோமீட்டர்ஸ். ராசி எடுத்துருச்சு கைஸ். அதான் சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு இடத்த நிப்பாட்டியிருக்கேன். பார்த்தா அப்படியே எதிரில் விண்டு மில்லு. ஹோட்டல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வெஜ்ஜு. ஹோட்டல் பேரே ஹோட்டல் வெஜ்ஜு. அங்கே ஒரு விண்டு மின் திக்கு, அரே அங்கே ஒரு விண்டு மின் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகே, வெயில் பட்டை கிளப்புது. சாப்பிட்டு ஃபஸ்ட்டு ரூம் போய் தேடணும். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். தோசை ஐட்டம் மட்டும் டிஃபன் காலையில் கிடைக்குமா? இப்போ கிடைக்காதான். இப்போ ஃப்ரைட் ரைஸு, சப்பாத்தி, மீல்ஸு அதெல்லாம் சொன்னாங்க. சரி, மீல்ஸே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இதுதான் ஏசி ஹால். ஃபுல் ஹாலு காலி. எனக்கு மொத்தமாக நல்லாயிருக்கு. வெயிலில் அலைஞ்சிட்டு வந்ததுக்கு ஏசியில் நல்லா கூலிங்காக இருக்குது. சரி, ஓகே, ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். சரி, மீல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு
சப்பாத்தி, அப்பளம், 3 வகையான கூட்டு. இது முட்டைகோசுன்னு நினைக்கிறேன். ஆமாம், முட்டைகோசு. இது முட்டைகோசாண்ணா? இது முட்டைகோசா? ஓகே, இது முட்டைகோசு. இது கத்திரிக்காய். இது நமக்கு ஆகாது, நம்ம சாப்பிட மாட்டோம். இது வந்து ஊறிக்கிழங்கு மசாலா, ஊறுகாய், சாப்பாடு, தயிர், சாம்பார் அண்டு புளிப்பழம். டேஸ்ட் வைஸ் ஓகே. இது வரைக்கும் சாப்பிட்டு முடிச்ச டேஸ்ட் வரைக்கும் நல்லா சாப்பிட்டாச்சு. நல்ல சாப்பாடு. லைக் ரொம்ப ஓஹோனும் இல்லை, ரொம்ப மட்டமும் இல்லை. சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி புளிக்குழம்பு, அது ஒரு 3 வாட்டி போட்டு சாப்பிட்டேன். ஸோ சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. ஆட பாவிகளா, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கானுங்க, சாரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, ஸோ த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் மாதிரி இந்த ரயில்வே ட்ராக் எப்போ நமக்கு பேரலாக வருதோ அப்போவே தெரிஞ்சுக்கணும். பாம்பன் பிரிட்ஜ் இஸ் நாட் ஃபார். ஸோ இதுதான் மண்டபம் கேம்ப் ஸ்டேஷன். அட ஆடே, இந்நேரம் பிரியாணி ஆயிருப்ப. ஓ மை காட், அப்படியே ரோடோட தரமட்டத்துக்கே, ஐ மீன் சி லெவலும் ரோட் லெவலும் ஒரே சேம் நேர்கோட்லேயே இருக்கு பாருங்களேன். அண்ட் ஆல்சோ த கலர், அந்த தொடுவானம் இதுவும் கடலும் அந்த தொடுவானமும் ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான். உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரில, பட் எனக்கு இங்கேருந்து பார்க்கையில் மைனர் டிஃப்ரென்ஸ் தான். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. Wow, oh my god, I mean literally wow, look at this guys, fantastic. The landmark, the iconic Pamban Bridge, adula naanu en bike oda, wow, surreal moment. இங்கே நிப்பாட்டினா ஒன்றும் ஒர்த் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் தான் நிப்பாட்டணும். நிப்பாட்டக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, போர்டும் போட்டிருக்குது. இருந்தாலும் ஆசை யாரை விட்டுச்சு, ஒரே ஒரு தடவை நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்தால் தானே மனசு ஆறும். சன் எனக்கு அப்படியே பின்னாடி, அதனால் இந்த ஃப்ரண்ட்டு கேமராவில் பெருசாக ஒன்றும் தெரியாது. பட் ஐ ஹோப் என்னோடய ஹெல்மெட் மவுண்ட் கேமராவில் கொஞ்சம் கிளாரிட்டியாக நல்லாவே தெரியும் அப்படின்னு. இங்கே கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு போயிடலாம், ஆசையாக இருக்குது. Look at this view. ஸோ இதுதான் வந்து பழைய ட்ராக் இல்லையா, இதுதான் பழைய ட்ராக்கு. இதைத்தான் வந்து டிஸ்மேண்டில் பண்ண போகிறாங்க. அண்ட் அது வந்து புது ட்ராக் இல்லையா. தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்களேன், ஜூம் பண்ணி காட்டுறேன்.
தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்களேன். லைக் லிட்ரலி அந்த கல் எல்லாம் அப்படி தெரியுது. அங்கே ஏதோ மேன்மேடாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், பியர் மாதிரி. தெரியுதான்னு தெரியல. அங்கே பியர் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி கீழே போகலாம். நம்ம கீழே போயிட்டு அங்கேருந்து இந்த கீழே இறங்கி அந்த ஃபிஷர்மேன் போட்ஸுக்கிட்ட போனால் நம்ம இந்த பிரிட்ஜை கீழேருந்து பார்க்கலாம். ஸோ அப்படி இப்படின்னு ஒரு 3/4 மணி நேரம் பாம்பன் பிரிட்ஜில் ஓட்டியாச்சு. ஓட்டிட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுத்துகிட்டு இதை இப்போ தான் கிளம்புறேன். இனி போய் ரூமை தேடணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி பாம்பன் பிரிட்ஜ். இதுக்கப்புறம் நார்மல் ரோடு தான். ஸோ அந்த மெயின்லேண்டையும் இந்த ஐலாண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பாம்பன் பிரிட்ஜ். ஸோ ஓவரால் இந்த ரைடை பற்றி சொல்லணுன்னா, ஸ்டில் ரைடிங், ஸ்டில் ஸ்மைலிங், நோ ரிக்ரெட்ஸ். செம்ம ஹாப்பிங்க, செம்ம ஒர்த்தான மூமெண்ட்டு. அண்ட் இட் வாஸ் ரியலி அ குட் டெசிஷன் டு விசிட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். லைக் நான் போன வருஷத்துலேருந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வரணுன்ட்டு. அந்த சர்ச்சோட அது மேரி மாதா தானே, சூப்பராக இருக்குது. லைக் வரவங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. நைஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் 546 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியிருக்கோம். ரூமு 2000 சொல்கிறாப்புல ஒரு நைட்டுக்கு. நமக்கு பட்ஜெட் தாங்காது. ஓகே, சிங்கிள் ஆக்கியபன்சி இல்லை, டபுள் ஆக்கியபன்சி தான் இருக்கான். சரி பார்ப்போம். முன்னாடி இருக்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, தேடுவோம்.